இறப்பதற்காகவே மக்கள் செல்லும் ஒரு நகரம் இந்தியாவில் இருக்கிறது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கும் வாரணாசி உலகின் மிக பழமையான வாழும் நகரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நகரம் ஆன்மீகம், பக்தி மற்றும் பாரம்பரியத்தின் மையமாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த நகரத்தை உலகம் முழுவதும் பிரபலமாக்கிய ஒரு விசித்திரமான நம்பிக்கை இருக்கிறது. அதாவது காசியில் உயிர் பிரிந்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும் பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்றும் பல இந்துக்கள் நம்புகிறார்கள். அதனால் இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து வயதானவர்கள் தங்களின் இறுதி நாட்களை இங்கே கழிக்க வருகிறார்கள். வாரணாசியின் மணிகர்ணிகா காட் பகுதியில் பகலும் இரவும் இறுதிச் சடங்குகள் நடைபெறுகின்றன. வாழ்க்கை மற்றும் மரணம் ஒரே இடத்தில் சந்திக்கும் காட்சியை இங்கே காணலாம். ஆனால் ஒரு விஷயம், வாரணாசி மரணத்தின் நகரம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையை கொண்டாடும் நகரமும் கூட. அதிகாலை நேரத்தில் கங்கை நதிக்கரையில் ஆயிரக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். படகுகள் மெதுவாக நீரில் நகர்கின்றன. கோவில் மணி ஓசைகள் நகரம் முழுவதும் ஒலிக்கின்றன. மாலை நேரத்தில் நடைபெறும் கங்கா ஆரத்தி உலகம் முழுவதிலிருந்தும் வரும் பயணிகளை வியப்பில் ஆழ்த்துகிறது. இங்கு ஒவ்வொரு தெருவும், ஒவ்வொரு கோவிலும், ஒவ்வொரு கல் சுவரும் 1000 ஆண்டுகள் பழமையான கதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு பக்கம் வாழ்க்கை, மற்றொரு பக்கம் மரணம். இரண்டையும் ஒரே நேரத்தில் ஏற்றுக்கொண்டு வாழும் உலகின் அரிய நகரங்களில் ஒன்றுதான் வாரணாசி. அதனால்தான் இன்று வரை இந்த நகரம் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையையும் ஆச்சரியத்தையும் ஈர்த்து வருகிறது. நீங்கள் ஒரு முறை வாரணாசிக்கு செல்ல விரும்புகிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மற்றும் இந்த வீடியோவை காசியிலிருந்து காணிக்கின்ற மக்கள் அங்கு நடக்கும் விசித்திரமான நம்பிக்கைகள் அல்லது சடங்குகள் பற்றி கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் அறிந்து கொள்ளலாம். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.